அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஆண்டாள் தமிழ் சேனல். நம்ம இன்றைக்கி எந்த கோவிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆதி திருவரங்க பெருமாள் கோவிலை பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா 108 திவ்ய தேசத்துக்கு போன கோவிலோட பலன் இந்த கோவிலில் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவர் ஸ்ரீரங்கத்துக்கும் முந்திய கோவிலுங்க. வாங்க அந்த கோவிலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. மூலவர் ரங்கநாத பெருமாள், தாயார் ரங்கநாயகி தாயார். இந்த கோவிலோட தலைவிருச்சம் புன்னாக மரம், தீர்த்தம் பெண்ணையாறு, ஊர் ஆதித்திருவரங்கம், மாவட்டம் விழுப்புரம், மாநிலம் தமிழ்நாடு. இந்த கோவிலோட திருவிழா எப்பொழுதுனா புரட்டாசி சனிக்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி, வைகுண்ட ஏகாதசி போன்ற நாட்களை திருவிழா மாதிரி கொண்டாடுறாங்க. இந்த கோவிலுடைய தல சிறப்பு, தமிழகத்திலேயே மிக மிக பெரிய பெருமாளில் இவரும் ஒருவருங்க. இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரியவர். இதனால் இந்த பெருமாள் பெரிய பெருமாள் எனவும் அழைக்கப்படுறாருங்க. இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரைங்க. முகவரி அருள்மிகு ஆதி திருவரங்க பெருமாள் கோவில், ஆதி திருவரங்கம், பின்கோட் 605802, விழுப்புரம் மாவட்டம்ங்க. ஃபோன் நம்பர் 91, கோட் நம்பர் 4153-293-677. பொது தகவல், இங்கு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி உண்டுங்க. பிரார்த்தனை, கல்வி கேள்விகளை சிறந்து விளங்க இந்த கோயிலுக்கு வேண்டுறாங்க. அதுக்கப்புறம் உத்தியோக பிராப்தம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. மேலும் தம்பதி சமயந்தராக பெருமாள் காட்சியளிப்பதால் சந்திரனுக்கு சாப விமர்சனம் கொடுத்த அவர் மனைவியுடன் சேர்ந்ததால் திருமண யோகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கிருதாயுகத்தில் சுரத கீர்த்தி என்னும் தொண்டை மன்னன் நாரதரின் ஆலோசனைப்படி இங்கே தன் மனைவியுடன் வணங்கியதால் 4 ஆண் பிள்ளைகள் பெற்றதாக வரலாறு சொல்லுதுங்க. இதனால் புத்திர பாக்கியமும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கோவில் கிருஷ்ணருக்கு விருப்பமான தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிருஷ்ணர் கொடிமரம் அருகில் உயர்ந்த இடத்தில் தனி சன்னதியில் காட்சியளிக்கிறார். ஒரு கையில் வெண்ணையும் மற்றொரு கையில் உரியோடும் தோன்றுகிறார். பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்தில் நடுநாடு என்று சொல்லப்பட்ட பகுதியில் இந்த ஆதித்திருவரங்கம் இருக்குங்க. கிருஷ்ணர் பெயரினால் விளங்கும் காட்டில் அமைந்துள்ளதால் கிருஷ்ணாரண்யம் அப்படியும் இந்த ஊர் பெயர் பெற்று இருக்குதுங்க. தமிழ் இலக்கணம் இலக்கிய முறைப்படி காட்டை சார்ந்த பகுதியில் இத்திருத்தலம் உள்ளதால் இந்நிலம் முல்லை நிலம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. காட்டை சார்ந்த பகுதியில் முழு முதற் கடவுள் கிருஷ்ணர் இருப்பதனால் இத்திருத்தலத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு தனி சன்னதியும் உண்டு. இது பலிபீடத்திற்கு பின்புறம் மேல் மாடியில் அமைந்துள்ளது. பக்தர்கள் பலிபீடத்தில் இருந்தே கிருஷ்ணரை சேவித்துக் கொள்கிறார்கள். இச்சன்னதியில் பாலகிருஷ்ணர் ஒரு கையில் வெண்ணையும் மற்றொரு கையில் உரியோடும் ஆண் உருவோடு காட்சி தருகின்றார். தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையோடு மேட்டுப்பாங்கான பரப்பில் ஆலயம் அமைந்துள்ளதுங்க. இதன் தோற்றமும் இதை உராய்ந்தார் போல வடகிழக்கிலும் நீர் வழிந்தோடும் தென்பெண்ணை ஆற்றின் அழகும் மனதை கொள்ளையடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த கோவிலுடைய தலப்பெருமையை பார்ப்போங்க. சோமுகன் எனும் அரசன் தேவர்களை வெல்வதற்காக வேதங்களை அபகரித்தாருங்க. தேவர்களும் முனிவர்களும் இதனால் மிகுந்த கவலையை அடைகிறாங்க. கவலை அடைஞ்சவங்க இதை மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டு வேதங்களை மீட்டு தருமாறு வேண்டுறாங்க. இவர்களோட வேண்டுதலை ஏற்ற நாராயணன் சமுத்திரத்தில் ஒளிந்து கொண்டிருந்த சோமுகனை அழித்து வேதங்களை மீட்டு கொண்டு இத்தலத்தில் பிரம்மனுக்கு உபதேசமாக செய்கிறாருங்க. அதுக்கப்புறம் சுரத கீர்த்தி என்ற மன்னனுக்கு எல்லா செல்வங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லாமல் அவன் மிகவும் வருந்திக்கிட்டு இருந்தாங்க. நாரதரோட அறிவுரையின் பேரில் இவர் இந்த தலத்திற்கு தனது மனைவியுடன் வேண்ட பெருமாளும் அவரோட அருள்னால் 4 குமாரர்களை பெற்று மகிழ்கிறாருங்க. இத்தலத்தை ஆழ்வார்கள் யாரும் மங்களாசாசனம் செய்யலைங்க. அப்படி இருந்தும் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் ஒருவாதல் என தொடங்கும் 10 பாசுரங்களிலும் ஏழை ஏதலன் என தொடங்கும் 10 பாசுரங்களிலும் இத்தல பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார். அதுக்கு இந்த கோயிலோட கல்வெட்டுகளும் பாசுரங்களும் சான்றாக இருக்குங்க. வைணவ ஆச்சாரியார் வேதாந்த தேசிகனும் நிபாசதிலத்தில் இப்பெருமாளை மங்களாசாசனம் செய்துள்ளார் என்று நூல்களும் தெரிவிக்குதுங்க. இந்த கோவிலுடைய தர வரலாறு, ஒரு முறை சந்திரன் தனது மனைவிகளின் சாபத்தினால் கலைகள் குறைந்து ஒளி மங்கி பொலிவு இழந்து வருந்தினாருங்க.
பின் தேவர்களின் அறிவுரையின் பேரில் இந்த திருத்தலம் வந்து பெருமாளை வணங்கி தனது குறைகள் நீங்க பெற்றாருங்க. தென்கிழக்கில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி தவம் செய்ததால் இந்த தீர்த்தத்திற்கு சந்திர புஷ்கரணி என்ற பெயரும் உண்டுங்க. சில காலம் சென்ற பின் தேவர்கள் மீண்டும் பெருமாளை இதே இடத்தில் எப்பொழுதும் எழுந்தருளிக்க வேண்டும் என்று வேண்ட பெருமாளும் கருணை கூர்ந்து தேவதச்சன் விஸ்வகர்மாவை அழைத்து தன்னை போலவே ஒரு பெரிய விக்கிரத்தை நியமிக்கும்படி சொல்கிறாருங்க. தேவதச்சனும் மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளை வடிவமைத்து ஒரு ஆலயம் நிர்ணயித்து அதில் பிரதிஷ்டையும் செய்து வச்சிடறாருங்க. பெருமாளும் தேவர்களின் வேண்டுகோளின்படி இத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வராருங்க. இந்த கோவிலோட சிறப்பம்சம் தமிழகத்திலேயே மிகப்பெரிய பெருமாளில் இவரும் ஒருவருங்க. இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை விட பெரியவர். இதனால் இந்த பெருமாள் பெரிய பெருமாள் எனவும் அழைக்கப்படுறாருங்க. கோவிலுக்கு எப்படி செல்வதுங்க? இந்த கோவில் நம்ம 2 வழியில் போகலாங்க. ஒன்று, விழுப்புரம் போயிட்டு திருக்கோவிலிருந்து மணலூர்பேட்டை அப்படின்னு ஒரு இடம் ஒன்று வருங்க. அந்த இடத்துல இறங்கிட்டு நீங்கள் ஷேர் ஆட்டோ வெடிச்சும் கோவிலுக்கு போகலாங்க. அது கிராமத்துக்குள்ளே போகும். அப்படி இல்லைன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. திருவண்ணாமலையிலேருந்து அதே மணலூர்பேட்டைக்கு நீங்கள் பஸ் ஏறி வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஷேர் ஆட்டோவோ இல்லை பஸ்ஸோ நீங்கள் பிடிச்சி அந்த கோவிலுக்கு ஆதித்திருவரம் கோவிலுக்கு போகலாங்க. தேங்க்யூங்க.